அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை. பேரவையில இந்து வேறு இந்துத்துவா வேறு என்ற காரசார விவாதம் நடந்து வருகிறது. அண்மை காலமாக இந்துக்களுக்கு பாஜக தான் பிரதிநிதிகள் என்பது போல பேசுகிறீர்கள் என்று அமைச்சர் ஏவா வேலு பேசியிருக்கிறார். பேரவையில முக்கிய செய்தியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ் இணைஞ்சிருக்காரு. ரமேஷ், தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த விவாதம் தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. சட்டப்பேரவையில பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் மற்றும் திமுக அமைச்சர்கள் இடையே காரசார விவாதம் அப்படிங்கிறது நடந்தது. அப்போதான் இந்துக்கள் வேறு இந்துத்துவா வேறு என்றும் சட்டப்பேரவையில ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. பேரவையில பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேசும்போது அண்மைக்காலமாக தமிழகத்துல இந்துக்களுடைய மன உணர்வை புரிந்து கொள்ளாமல் திமுக அரசு செயல்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பேரவையில முன் வச்சாரு. அப்போது அமைச்சர் ஏவா வேலு எழுந்திருச்சு பேசும்போது இந்துக்கள் என்றாலே பாஜக தான் பிரதிநிதிகள் என்பது போல பாஜக எம்எல்ஏ பேரவையில பேசுகிறாரு. என்னுடைய சான்றிதழ்ல கூட இந்து என்றுதான் இருக்கிறது. பேரவையில இருக்கக்கூடிய நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்துக்கள் தான் அப்படின்னு அமைச்சர் ஏவா வேலு பேசினாரு. அதே மாதிரி இந்து என்பது வேறு இந்துத்துவா என்பது வேறு அப்படின்னும் அமைச்சர் ஏவா வேலு சட்டப்பேரவையில விளக்கம் அளிச்சாரு. அப்போது பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குறுக்கிட்டு பேசும்போது எம்மதமும் சம்மதம் என்றால் விநாயகர் சதுர்த்திக்கும் தீபாவளி பண்டிகைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து சொல்ல வேண்டியதானே, ஏன் முதலமைச்சர் வாழ்த்து சொல்லாமல் இருக்கிறார் அப்படின்னு வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பினாரு. அப்போ சபாநாயகர் அப்பாவு குறுக்கிட்டு அது முதலமைச்சருடைய தனிப்பட்ட உரிமை, முதலமைச்சருடைய தனிப்பட்ட உரிமையில பாஜக எம்எல்ஏ தலையிட முடியாது அப்படின்னு சபாநாயகர் அப்பாவு பேசினாரு. அதே மாதிரி இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுவும் எழுந்து பேசும்போது முதலமைச்சர் எந்த பண்டிகையையும் குறைத்து பேசியதில்லை. ஆனா பாஜகவினர் ஒரு மதத்தை தவிர்த்து மற்ற மதங்களை இழிவுபடுத்தி பேசுவதையே வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு அமைச்சர் சேகர் பாபு பேரவையில பேசினாரு. அதே மாதிரி முருகன் மாநாட்டுக்கு வெளிப்படையாக முதலமைச்சர் வாழ்த்து சொல்லவில்லை என்பதால் எதிர்மறை பிம்பத்தை நீங்கள் உருவாக்க முடியாது அப்படின்னும் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனுக்கு பதிலளித்தார். அதே மாதிரி பாஜகவினுடைய பிரிவினைவாதம் தமிழகத்துல எடுபடாது அப்படின்னும் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனுக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்தார். இப்படியாக பேரவையில இந்துத்துவா சம்பந்தமாக ஒரு காரசார விவாதம் அப்படிங்கிறது நடைபெற்றது. பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனின் கேள்விக்கு அமைச்சர்களும் குறுக்கிட்டு பல்வேறு பதில்களை கொடுத்தார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை.